அனைவருக்கும் வணக்கம். நல்லது என்ற பெயரில் வன்முறை. மனித வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரை வன்முறை கலந்திருக்கிறது. ஆனால் அவை நம் மனதில் நல்லது என்கின்ற பெயரில் விதைக்கப்பட்டுள்ளது. ஒரு 1.5 வயது இருக்கும் ஒரு குழந்தையை, பால்மணம் மாறா பச்சிழம் குழந்தையை ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயதிலே மழலை பள்ளிக்கூடங்களில் சேர்த்து விடுகிறோம். குழந்தைகள்தான் புத்தகங்களை கிழிக்கும். ஆனால் இங்கோ புத்தகங்கள் குழந்தைகளை கிழிக்கின்றன. இது நல்லது என்ற பெயரில் நடக்கும் வன்முறை. இன்றைய போட்டிமயமான உலகில் பல கலைகளை கற்றல் நல்லதுதான். ஆனால் 6 மணிக்கு நீ ஓவியனாக இருக்க வேண்டும், 7 மணிக்கு நீ பாடகனாக இருக்க வேண்டும், 8 மணிக்கு போதி புத்தரை போல் அமர்ந்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பள்ளியிலும் படித்து முதல் மாணவனாக இருக்க வேண்டும் என்று இந்த சமுதாயம் எதிர்பார்க்கிறது. இது நல்லது என்ற பெயரில் நடக்கும் வன்முறை. திருமணம் என்ற பெயரில் கொளுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வரதட்சணைக்கு இரையாகி ஒருதலை காதல் என்கின்ற சொல்லாடலில் திராவகம் வீசப்பட்டு, குடும்ப வன்முறையில், பாலியல் தாக்குதலில், சமூக கொடுமைகளால் என கட்டுக்கடுங்காத வன்கொடுமை தீயில் பொசுங்கிக் கொண்டிருக்கிறது நம் பெண்ணினம். முற்கள் மீது சேலை பட்டாலும், சேலை மீது முற்கள் பட்டாலும் சேதாரம் என்னமோ சேலைக்குதான் என்ற மூடர்கள் சொல்படி தவறு செய்பவர்களை விட்டுவிட்டு பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் இந்த சமுதாயம் நல்லது என்கின்ற பெயரில் வன்முறை செய்து கொண்டிருக்கிறது. வங்கியிலிருந்து இடைவிடாமல் வரும் ஏலம் நோட்டீஸுகள், மாசுபட்டு தரிசாகி போன வானம் பார்த்த விவசாய நிலங்கள் ஒரு புறம், கல்வி மற்றும் மருத்துவ செலவுகள் மறுபுறம் என்று விழிபிதுங்கி தான் பட்ட நிலையை தன் பிள்ளைகள் படக்கூடாது என்று நினைத்து உழவை விடுத்து உலகமயமாக்கல் என்னும் பெயரில் கிராமங்களை விடுத்து நகரங்களுக்கு குடிபெயர்ந்தோம். அந்நியர்களுக்காக உழைக்கின்றோம், நம் அடையாளத்தையே இழக்கின்றோம். இது நல்லது என்ற பெயரில் நாம் உழவுக்கும் உழவனுக்கும் எதிராக செய்து கொண்டிருக்கும் வன்முறை. இப்ப நம்ம கிட்ட யாராவது நீங்க ஜாதி மதம் பாப்பீங்களாங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த காலத்துல யாருங்க ஜாதி மதம் எல்லாம் பாக்குறா சொல்லுவோமா? நாங்க ரொம்ப டெவலப் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோமா? ஆனால் ஒருவரின் பேரை கேட்கும் பொழுதே நம் துப்பறியும் கண்கள் அந்த பேரின் தன்மை, எந்த ஊர், எந்த உறைவிடம், எந்த உணவு முறையை பின்படுத்துபவர்கள் என்று அறிய முற்படும். தேசிய தலைவர்களான அண்ணல் அம்பேத்கர், கர்மவீரர் காமராஜர், கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி ஆகிய தேசிய தலைவர்களுக்கே ஜாதி மதங்கள் பூசி ஜாதி நல்லது என்கின்ற பெயரில் நாம் வன்முறை செய்து கொண்டிருக்கிறோம். வளரும் பருவத்தில் பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற இசை, நடனம், வாகனம் ஓட்டுதல் என்று இவை எதற்கும் அனுமதிக்காத பெற்றோர்களும், மனைவி சொல்வதை கொஞ்சம் கூட காதில் போட்டுக்கொள்ளாத கணவன்மார்களும், மாமா என்ன சொன்னாலும் ஒரு நல்லதுக்கு தானமா சொல்லுவாரு என்று தன்னை விடவும் தன் பிள்ளைகளை விடவும் அதிகமாக அடுத்தவர்களை நம்பும் பெற்றோர்களும், கொடுத்து கொடுத்து கெடுத்திடுவார் கையூட்டு, கொடுத்தல் வாங்கல் தெரியாது என்றால் பிழைக்க தெரியாத பிள்ளையப்பா நீ என்று எள்ளி நகைத்திடுவார். நல்லது சொல்றேங்கிற பேர்ல பிள்ளைகளுக்கு பிழைக்க சொல்லிக் கொடுங்கள் என்பார்கள். இந்த சமூகம், இந்த உலகம் எதையெல்லாம் நல்லது 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 என்று சொல்கிறதோ அது எல்லாம் என் மனதில் ஏதோ ஒரு மூலையில் வன்முறை 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 என்று ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இதையே நல்லது என்ற பெயரில் நடக்கும் வன்முறை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதுங்கிற பேரில் வன்முறை நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசமாக நிறைய அபிநயங்களோட தன்னுடைய உரையை கீர்த்தனா இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறாங்க. இந்த உரைக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். முதல்ல யார்கிட்ட கேட்கலாமா? ஐயாட்டே கேட்கலாம். 2 பேரையும் ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு ஐயாக்கிட்டே கேட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். முதல்ல அந்த பிள்ளைக்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. இந்த குழந்தைகள் கொண்டாடுவதை பற்றி அப்படி பேச தொடங்கினாங்க. ஒரு நல்ல கவிதை வரி உண்டு, குழந்தைகள் தினம் கொண்டாடுவதை நிறுத்திவிட்டு குழந்தைகளை கொண்டாடுங்கள் அப்படின்னு. நம்ம எல்லாரும் குழந்தைகள் தினம்தான் கொண்டாடுறோம், குழந்தைங்களை கொண்டாடுறது இல்லைங்கிறத அந்த பேச்சில் தொடங்கி
நான் இன்றைக்கி வேணால் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் கை தொலைபேசியில் இல்லை யூடியூப்பில் போய் வாசுகி மனோகரன் ஸ்பீச்சுன்னு போடுங்க. அப்படியே உண்மையிலேயே அந்த அம்மா ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படித்து இந்த மாதிரி உடை, அந்த மாதிரி குரல் வந்து ஒரு பெரிய காந்த குரல் அவங்களோடது, பேச முடியும், பாட முடியும். அது இறைவனுடைய கொடுப்பினை தான் குரல் வளம்ங்கிறது. அதற்காக அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய பாராட்டு. ரொம்ப நேர்த்தியாக நீங்கள் சொன்னீங்க. இங்கிலீஷில் வந்து ஃபார் அண்ட் எகெயின்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஒரு டிபேட் பேசுகிறது ஒருத்தரே. ஆக்சுவலி இது வந்து எலக்யூஷன் காம்படிஷன் தான். ஏன்னா ப்ரொஃபஸர் ராமச்சந்திரன் சார் இல்லாதுங்கிற குறைய நான் போக்கிட்டு இருக்கேம்மா. இது தமிழ் பேச்சாக இருந்தால் கூட இடையில ஆங்கிலம் நாங்கள்லாம் பேசணும். அதனால் ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் ஃபார் அண்ட் எகெயின்ஸ்ட்டு, ஆனால் நன்மைன்னு சொல்லி அதை நீங்கள் கெட்டதாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிற அந்த யுத்தி இருக்குது பாருங்கள், அதுதான் மாற்றி யோசிக்கிறது. நல்ல வளர்ச்சிமா, நல்ல முயற்சி, தொடர்ச்சியான பயிற்சி இருக்கட்டும். நன்றிங்க. தொடர்ந்து அன்பிற்கினிய அக்கா கவிதா ஜவஹர் அவர்கள். வணக்கம் கீர்த்தனா. வணக்கம் அம்மா. ஒரு கம்பீரமான எதிர்கால பேச்சாளருக்கான ஒரு உடல் மொழி, ஒரு பேச்சு நடையே உங்கள் பேச்சில் எங்களால் உணர முடிந்தது. இன்னைக்கு நல்லது நல்லது நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கெட்டது அப்படிங்கிறத நம்ம முகத்தில் அப்படியே சப்புன்னு அரைஞ்ச மாதிரி அந்த குழந்தை உணர்த்தி இருக்கிறாங்க. ஏன்னா குயில் அப்படின்னா அது கூவும், மயில்னா அது ஆடும், மீன்னா அது நீந்தும். குழந்தைகிட்ட போய் இது எல்லாத்தையும் செய்ய சொன்னால் அது எவ்வளோ பெரிய கோமாளித்தனம் அப்படிங்கிறத ஒரு குழந்தை ஒரு பெரியவர்களுக்கான ஒரு கம்பீரத்தோடு பேசியிருக்கிறார்கள். கீர்த்தனாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். வருங்காலத்தில் பெரிய பேச்சாளர் ஆகுவதற்கான எல்லா உத்திகளும் உங்கள்கிட்ட இருக்கிறது. ஜெயிச்சிருங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க.